அது 2014வது வருடம் மே 3ஆம் தேதி தன் முதல் மகனுடைய ஞானஸ்தான விழாவுக்காக அழைப்பு சொல்ல வந்த ஷாஜிவையும் ஷிலி ஷாஜிவையும் வாசல் வரை வந்து வழி அனுப்பிய ஜாலி ஜோசப் ஷாஜுவை பார்த்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் இருந்தது. ஆனால் ஷாஜுவுக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்னு அப்போ தெரியாது. மறுநாள் சர்ச்சில் ஞானஸ்தான விழாவை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிறதுக்காக தன்னுடைய 2 வயதுடைய மகள் அல்ஃபைனை ஜாலி ஜோசப் விட்டு கொடுக்குறாங்க ஷிலி ஷாஜு. 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி 2 வயதான அல்ஃபைனை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறா ஜாலி ஜோசப். அவள் கொடுத்த சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை மூச்சு விட முடியாமல் துடிக்க ஆரம்பிக்குது. உடனடியாக அங்கே இருந்தவங்க அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்த டாக்டர் குழந்தை வர்ற வழியிலேயே இறந்துருச்சுன்னு சொல்கிறார். இறப்புக்கான காரணம் மூச்சு திணறலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் அங்கிருந்த ஒருத்தர் தவிர வேற யாருக்கும் தெரியாது குழந்தை மூச்சு திணறலால் இறக்கல, சைனடு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டதுன்னு. அந்த நபர் ஜாலி ஜோசப். யார் இந்த ஜாலி ஜோசப்? கேரளாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இவ ஒரு பெண் ரூபத்தில் இருக்கிற பேய்னு சொல்கிற அளவுக்கு இவ என்னதான் பண்ணினா. 2007 2016 வரை தான் குடும்பத்தை சேர்ந்த 4 பேரையும் தான் ஆசை காதலனுக்காக அவனுடைய மனைவியையும் 2 வயது மகளையும் கொண்டு மாட்டிக்க மாட்டோன்னு ரொம்ப தெனாவட்டாக இருந்த ஜாலி ஜோசப்போட கூடத்தாய் தொடர் கொலை வழக்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நெஞ்சை பதப்பதவிக்க வைக்கிற இந்த வழக்கை பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஈகிள் ஐ தமிழ், நான் உங்கள் எஸ்கே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1997 கோழிக்கோடு கூடத்தாய் பகுதியில் இருக்கிற சர்ச்சில் மெத்த பிடித்த பணக்கார குடும்பமான பொன்னமட்டம் ஃபேமிலியை சேர்ந்த ராய் தாமஸுக்கும் அதே பகுதியை சேர்ந்த தோட்ட தொழிலாளியின் மகளான ஜாலி ஜோசப்புக்கும் கல்யாணம் நடக்குது. ஆரம்பத்தில் ராய் தாமஸின் அப்பாவான டாம் தாமஸுக்கு ஜாலி ஜோசப்பை பிடிக்கலைனாலும் தன் மகனுடைய ஆசைக்காகவும் தன் மனைவியுடைய கட்டாயத்தாலும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. காரணம், பெண் வீட்டில் வசதி இல்லைனாலும் ஜாலி எம்காம் படித்த ஒரு பட்டதாரி பெண் அப்படிங்கிறதால அந்த குடும்பம் அவங்க காதலை ஏற்றுக்கிட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு 4 மாதங்களுக்கு பிறகு ஜாலியின் மாமியார் அன்னம்மா தாமஸ் மருமகளை வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. காரணம், வசதி இருந்தாலும் படித்த படிப்புக்கு ஒரு வேலைக்கு போனாதான் கௌரவமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஜாலிக்கு அதில் விருப்பம் இல்லை. தான் கர்ப்பவதி ஆகிட்டா தன்னை வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டாங்கன்னு நினச்ச ஜாலி கர்ப்பவதியும் ஆகிறாங்க. ஆனாலும் 11 மாதத்தில் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே ஜாலி, என் குழந்தைய 5 வயசு வரைக்கும் நான் நல்லா வளர்த்தணும், அதனால அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போவேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஜாலியோட குழந்தைக்கு 4 வயசு ஆன போது அன்னம்மா தாமஸ் தான் தலைமை ஆசிரியராக வேலை செஞ்ச பள்ளியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகினதுனால இப்போ ஜாலிக்கிட்ட, அண்ணம்மா நான் தான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்ல, இனி நீ வேலைக்கு போ, நான் பையனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாலிக்கு வேறு வழி இல்லை, வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற நிலைமை. ஜாலி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா. ஏன்னா ஜாலி எம்காம் பட்டதாரின்னு சொன்னது ஒரு பொய். ராயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வசதியாக வாழலாங்கிற எண்ணத்தில் நான் ஒரு பட்டதாரின்னு ராய்கிட்ட போய் சொல்லி தான் கல்யாணமும் பண்ணியிருக்கா. இப்போ வேலைக்கு போகணுன்னா சர்டிஃபிகேட் வேணுமே. ராய் தாமஸோட அப்பா டாம் தாமஸ் காலேஜுக்கு ஆட்கள் பிடிச்சு கொடுக்குற கன்சல்டன்சி வச்சுருக்கிறதால அதில் வந்த ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்து தன்னோட ஃபோட்டோவை ஒட்டி ஃபேக்காக ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணுறா. ஆனால் ஃபேக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு வேலை வாங்க முடியுமா? வேலை கிடைக்கல. சர்டிஃபிகேட்டை மாமனார் மாமியார்கிட்ட காமிச்சு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆனாலும் மாமியார் அது சம்மந்தமாக அடிக்கடி பேசுகிறதுனால மாமியாரை என்ன பண்ணுறது, இவ தொலைஞ்சாதான் நமக்கு நிம்மதின்னு ஜாலி ஜோசப் நினைக்கிறான். மாமியாரை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு நினச்ச ஜாலி ஜோசப் தன் முன்னாள் காதலனான நகைக்கடை வச்சிருக்கிற MS மேத்யூவை கான்டாக்ட் பண்ணுறான். பண்ணி எனக்கு சைனடு வேணும்னு கேட்குறா. அவனும் அவ கூட மறுபடியும் தொடர்பு ஏற்படுத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சைனடு வாங்கி கொடுக்குறான். 2002வது வருஷத்தில் ஒரு நாள் காலையில் வாக்கிங் போயிட்டு வந்த அன்னம்மா தாமஸுக்கு ரொம்ப ஆசையாக கொண்டு போய் ஆட்டுக்கால் சூப்பு கொடுக்குறான். ஆனால் அந்த ஆட்டுக்கால் சூப்பில் சைனடு கலந்துருந்ததுனால அன்னம்மா தாமஸ் சூப்பை குடிக்கவே துடிதுடித்து இறந்து போயிடுறாங்க. அன்னம்மாவுக்கு 57 வயதுங்கிறதாலையும் அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததாலையும் மாரடைப்புன்னு முடிவு பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமலேயே உடலை அடக்கம் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறம் ஜாலியை கட்டுப்படுத்த யாரும் இல்லாததால ரொம்ப அதிகாரமாக வீட்டில் நடந்துக்கிறா. ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிக்கிறா. அவளோட இந்த மாற்றத்தை பார்த்த ராயின் சகோதரி ரெஞ்சு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனாலும் அவளுக்கு இவன் மேல எந்த சந்தேகமும் வரல. அடுத்த 2 வருடத்திலேயே ராய் தாமஸோட தங்கை ரெஞ்சு தாமஸுக்கு கல்யாணம் நடக்குது. இலங்கையில் இருக்கிற கொழும்புவுக்கு அவளை கட்டி கொடுக்குறாங்க. அவளும் கல்யாணம் முடிஞ்சு கொழும்பு போயிடுறா. இன்னும் தன்னை கண்காணிக்க யாரும் இல்லைங்கிறதால ஜாலி ஜோசப் தனக்கு சைனடு வாங்கி கொடுத்த எம்எஸ் மேத்யூ கூட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் டாம் தாமஸுக்கு மருமகள் மேலே சந்தேகம் வருது. மருமகளை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. தன்னோட மகனான ராய்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் ராய் அப்போ தான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்ததால் அதை பற்றி கண்டுக்கலை. இப்படியே நாட்கள் போகுது. ராய் தாமஸுடைய தம்பி ரோஜோ தாமஸுக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்குது. ரோஜோ அமெரிக்கா போன பிறகு ஜாலி அடிக்கிற கூத்த பார்த்த மாமனார் டாம் தாமஸுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. தன்னோட மகள் வசிக்கிற கொழும்புவுக்கு இலங்கைக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கேருந்து தன்னுடைய 2வது மகனான ரோஜோ அமெரிக்காவில் இருக்கிறதால அமெரிக்கா போகலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் டாம் தாமஸ் இலங்கையில் இருக்கிறப்போ ஜாலி ஜோசப்புக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை மாமனார் இந்த சொத்துக்களை அவருடைய சின்ன மகன் ரோஜோவுக்கு எழுதி வச்சுட்டா நாம் நடுத்தருவுக்காக போக முடியும்னு யோசிச்சு ஜாலி இலங்கைக்கு ஃபோன் பண்ணி மாமனார்கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் ராய் தாமஸும் அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போகிறதால நீங்கள் கொஞ்சம் கூட இருந்துக்கிட்டா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாமனார்கிட்ட சொல்கிறான். இதை நம்பின மாமனார் டாம் தாமஸும் கேரளாவில் தன்னோட வீட்டுக்கு வர்றாரு. மாமனாரை வர சொன்ன ஜாலி ஜோசப் மாமியாருக்கு போட்ட மாதிரியே அவருக்கு ஒரு ஆட்டுக்கால் சூப்பு போட்டுற வேண்டியதான்னு முடிவு பண்ணுறான். ஆனால் மனைவி சூப் குடிச்சிட்டு இருக்கிறப்போ இறந்ததால் டாம் தாமஸ் சூப் குடிக்கிறதே விட்டுட்டாருன்னு ஜாலிக்கு தெரியாது. 2008 அதாவது அண்ணம்மா இறந்து 6 வருடங்களுக்கு பிறகு ஜாலி ரொம்ப புத்திசாலித்தனமாக மாமனார் டாம் தாமஸுக்கு ரொம்ப பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்குல சைனடு கலந்து கொடுத்து அவரையும் கொலை பண்ணுறா. அவருக்கும் 68 வயசாச்சு. வயசான ஒரு நபர் அப்படிங்கிறதால மாரடைப்பு இறந்துருக்கலான்னு முடிவு பண்ணி அது இயற்கை மரணம்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஜாலி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா இத்தனை கொலைகள் பண்ணியும் அவள் மாட்டில் 2வது அவன் நினைக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. புருஷனும் பிஸ்னஸ்னு வெளியூர் போகிறதால வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறா ஜாலி ஜோசப். ஆனால் அப்பா இறந்து கொஞ்ச நாள்லேயே ராய் தாமஸுக்கு பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆயிடுது. வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியே எங்கேயும் போகிறது இல்லாமல் வீட்டில் இருக்கிறதால மனைவியோட நடவடிக்கைகள் மேலே சந்தேகம் வருது. தான் அப்பாவும் தான் மனைவியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதை நினச்சி பார்க்குறாரு. மனைவி ஏதோ தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த நேரத்தில் கணவர் வீட்டிலேயே இருக்கிறதால எம்எஸ் மேத்யூவை சந்திக்க முடியாத ஜாலி ஜோசப் தனக்கு கோழிக்கோடு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ப்ரொஃபஸர் வேலை கிடைச்சிருக்கிறதாகவும் 40,000 ரூபாய் சம்பளம்னு சொல்கிறார். இதை நம்பின ராய் தாமஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மனைவி வேலைக்கு போனால் நல்லது தானேன்னு அவள் வேலைக்கு போகிறதுக்கும் ஒத்துக்கிறாரு. ஆனால் இவள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மேத்யூ கூட சுற்ற ஆரம்பிக்கிறார். அதே நேரம் ஒரு ஃபேக்கான உயிலை தயாரித்து சொத்துக்கள் எல்லாத்தையும் டாம் தாமஸ் தன்னோட மூத்த மகனான ராய் தாமஸுக்கு எழுதி வச்ச மாதிரி ரெடி பண்ணி ரெஞ்சு தாமஸை வர சொல்லி காமிக்கிறார். ஆனாலும் அந்த உயிரில் சாட்சி கையெழுத்து இல்லாததால் சந்தேகப்பட்ட ரெஞ்சு இதில் சாட்சி கையெழுத்தே இல்லை, இது ஏதோ ஃப்ராடு வேலைன்னு முடிவு பண்ணுறா. ஆனாலும் ஒன்றும் சொல்லாமல் எதுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற ரோஜோ தாமஸ் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த உயிலையும் வாங்கிட்டு அவள் இலங்கைக்கே திரும்பி போயிடுறா. இப்போ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறா. ஆனால் சம்பளம் கொடுக்கறதில்ல. எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போகிறேங்கிறா. 2 மாதமாக சம்பளமும் கொடுக்கல. அப்படிங்கிறதால ராய் தாமஸுக்கு அவள் மேலே சந்தேகம் வருது. அதனால அவள் கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறான். வீட்டில் ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருக்கிறதால புருஷனோட தொல்லை அதிகமானதுனால அவனுக்கும் ஒரு சூப் போட்டால் தான் சரியாகும்னு அதுக்கான வாய்ப்புக்காக காத்திருக்கிறா ஜாலி ஜோசப். இந்த நேரத்தில் மாமியார் அண்ணம்மா தாமஸோட தம்பி மேத்யூ மஞ்சரி அங்கே வர்றாரு. இவர் ஜாலியோட முன்னாள் காதலன் எம்எஸ் மேத்யூ கிடையாது, ராய் தாமஸோட தாய் மாமா மேத்யூ. மாமா மேத்யூ வீட்டுக்கு வந்ததில் ராய்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஜாலிக்கு இது என்னடா புது தலைவலின்னு ஃபீல் பண்ணுறா. ஆனால் மாமனாரை காலி பண்ணுறப்போ கூட யாருமே இல்லை. அதே மாதிரி புருஷனையும் காலி பண்ணுறப்போ கூட யாரும் இல்லைன்னா சந்தேகம் வந்துருங்கிறதால
மேத்யூ வந்ததும் ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறார். 2011ஆவது வருஷம், அதாவது ராய் தாமஸ் அப்பா டாம் தாமஸ் இறந்து 3 வருடங்களுக்கு பிறகு அம்மாவுக்கு கொடுத்த மாதிரியே காலையில் ராய்க்கும் ஒரு ஆட்டுக்கால் சூப்பை சைனடு கலந்து கொடுக்குறா. சூப்பை குடிக்கிறப்போ வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறதால ராய் அவன் ரூமில் இருக்கிற பாத்ரூமுக்கு ஓடி போய் வாந்தி எடுக்கிறான். வாந்தி எடுக்கவே துடிச்சு பாத்ரூம்குள்ளேயே விழுந்து இறந்தும் போயிடுறான். ஆனால் அவன் பாத்ரூம்குள்ளே போனப்போ பாத்ரூம் கதவை உள்ள தாள் போட்டிருந்ததால கதவை திறக்க முடியல. இவ கத்தின சவுண்டை கேட்டு பக்கத்து ரூமில் இருந்த ராயோட மாமா மேத்யூ அங்கே ஓடி வர்றாரு. வந்து பாத்ரூம் கதவை உடைச்சி ராயை வெளியே தூக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த முறை ராயோட மாமா மேத்யூ ராய்க்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, எதனால மரணம்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜாலி ஜோசப் இதுக்கு ஒத்துக்கலை. மாமா கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வைக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டத்தில் ராய் தாமஸோட உடம்புல சைனடு கலந்துருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனாலும் ஜாலி ஜோசப் என் கணவர் பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட்டதால் நிறைய கடன் வாங்கியிருக்காரு, கடன் தொல்லையால் தான் சைனடு சாப்பிட்ருப்பாருன்னு சொல்கிறா. போலீஸும் விசாரித்து பார்க்குறாங்க. அவனுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு, அதே நேரம் அவன் நிறைய கடன்களும் வாங்கியிருக்கான். அப்படிங்கிறதால இது ஒரு தற்கொலையாக இருக்குன்னு போலீஸ் முடிவு பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் ராயோட மாமாவுக்கு சந்தேகம் வருது. காரணம், சாகிறதுக்கு முதல் நாள் ராய் ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசின ஒருத்தன் காலையில் எப்படி சைனடு சாப்பிட்ருப்பான்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுக்கிட்டே ஜாலியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பகுதியில் இருக்கிற அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டிமா கிட்ட ஜாலியை பற்றி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டிமா, ஜாலி எங்கிட்ட வந்து பேசினா அவள் எங்கேயோ போய் பிரசன்னம் பார்த்தாலாமா, அந்த குடும்பத்துக்கு ஏதோ சாபம் இருக்குன்னு, அது இன்னும் 2 அல்லது 3 பேரை பழி வாங்காமல் விடாதுன்னு சொன்னா. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு, நான் அவகிட்ட பேசுகிறதையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே மாமா மேத்யூவுக்கு சந்தேகம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதனால மாமா மேத்யூ ஜாலி ஜோசப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மாமா மேத்யூவுக்கு தெரியாது நாம் அவளை ஃபாலோ பண்ணல, அவள் தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்னு. இதுக்கு இடையில எம்எஸ் மேத்யூ கிட்ட இருக்கிற தொடர்பு ஏதோ ஒரு காரணத்தினால ஜாலி ஜோசப்புக்கு கட்டாயம். ஆனாலும் மாமா மேத்யூவோட ரிலேட்டிவான ஷாஜு சக்ரியாங்கிற நபர் கூட பழக்கம் ஏற்படுது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறுது. ஒரு பக்கத்தில் ஷாஜு கூட காதல் ஏற்பட்டாலும் மாமா மேத்யூவை கொல்ற முடிவில் ஜாலிக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ராய் தாமஸ் இறந்து 3 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 2014 மாமா மேத்யூவையும் கொல்றதுக்கு ஒரு நாளை குறிக்கிறான். மாமா மேத்யூ அவரோட வீட்டுக்கு வந்திருக்கிறப்போ அவர் குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருந்த விஸ்கியில் சைனடை கலக்கிறா. இது தெரியாத மாமா மேத்யூ அந்த விஸ்கியை குடிச்சிட்டு அந்த இடத்துலையே அவரும் இறந்து போயிடுறாரு. அவருக்கும் 68 வயது அப்படிங்கிறதுனால மாரடைப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு முடிவு பண்ணி அந்த கேஸும் சாதாரண ஒரு இயற்கை மரணமாக போயிடுது. மாமா மேத்யூ மரணத்துக்கு பிறகு ஷாஜு சக்ரியா கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். காரணம், ஷாஜு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அதே நேரம் அவங்ககிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கிறதால எப்படியாவது நாம் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணுறான். ஆனால் இவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது ஷாஜுவோட மனைவி சிலியும் அவருடைய 2 வயது மகள் அல்ஃபைனும் தான். அவங்க 2 பேர்த்த ஏதாவது பண்ணி நம்ம இவனோட வாழ்க்கையிலேருந்து விலக்கிட்டோம்னா நாம் சந்தோஷமாக வாழலான்னு முடிவு பண்ண ஜாலி ஜோசப் அவங்களையும் கொலை பண்ணுறதா முடிவு பண்ணுறான். அப்படி முடிவு பண்ணி தான் நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஷாஜுடைய 2 வயதான அல்ஃபைனாங்கிற மகளை கொலை பண்ணுறா. அதுவும் ஒரு ரொட்டி துண்டில் பச்சை குழந்தைன்னு பார்க்காம சைனடு கலந்து கொடுத்து துடிக்க கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருட இடைவெளி விட்டு ஷாஜுடைய மனைவி கூட நெருங்கி பழகி அவளையும் கொல்லலான்னு முடிவு பண்ணுறா. அவளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி அவள் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறா. பழகிட்டு அவள் ஒரு பல்வலின்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ, மன உளைச்சல் நல்லாகிறதுக்கு என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரையை சாப்பிட்டா உனக்கு மன உளைச்சல் வராது, முடியெல்லாம் கொட்டாது அப்படின்னு சொல்லி சைலண்ட் கிடக்கப்பட்ட ஒரு டியூப் மாத்திரையை அவள் கையில் கொடுக்குறா. அவளும் யதார்த்தமாக ஃப்ரெண்டு தானேன்னு வாங்கி அந்த மாத்திரையை சாப்பிட்றா. சாப்பிட்ட ஒரு உடனடியாக இறந்து போயிடுறா. பொது இடத்துல இந்த சம்பவம் நடந்ததால் யாரோ ஒரு பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியில் இருக்கிறவங்க அதை அப்படியே கடந்து போயிடுறாங்க. அதுவும் ஒரு இயற்கை மரணமாக பார்க்கப்பட்டதால் ஜாலி ஜோசப்புக்கு எந்த பிரச்சனையுமே வரல.
ஆனால் என்னதான் புத்திசாலித்தனமாக தப்பிச்சாலும் ஷாஜியுடைய மனைவி இறந்து ஒரு வருடத்துக்கு பிறகு ஜாலி ஜோசப்பும் ஷாஜி சக்கரியாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜாலி ஜோசப் இல்லை, ஜாலி ஷாஜு. ஆனால் இவங்க கல்யாணத்தில் தான் ராய் தாமஸோட தங்க ரெஜுவுக்கு சந்தேகம் வருது. காரணம், தான் அண்ணன் ராய்க்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறப்போ எப்படி ஜாலி ஜோசப் ஷாஜுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு யோசிக்கிறா ரெஞ்சு. அதை பற்றி பேசுறதுக்காக கூடத்தாய் வர்றப்போ முதல் முறை சாட்சி கையெழுத்து இல்லாத உயிலை காமிச்ச ஜாலி ஜோசப் இந்த முறை எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு உயிலை பக்காவாக ரெடி பண்ணி ரெஞ்சு கிட்ட காமிக்கிறார். அப்போதான் ரெஞ்சுவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ராய் தாமஸ் இறந்தபோது போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாங்க இல்லையா, அதில் ராய் தாமஸ் இரவு உணவாக குளம் புட்டும் கொண்டக்கடலையும் சாப்பிட்டதா போட்டிருந்தது. ஆனால் அந்த சம்பவம் நடந்தப்போ ஜாலி ஜோசப் ரெஞ்சு கிட்ட கடன் தொல்லையால் உங்கள் அண்ணன் யாருக்கிட்டையும் நேற்று பூரா பேசவே இல்லை, ரொம்ப மன உளைச்சல் இருந்தார், நைட்டு எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லியிருக்கா. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு போலீஸ்கிட்ட போகிறாங்க ரெஞ்சு. முதல்ல அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக அவள் வேலை செய்கிறதா சொன்ன கோழிக்கோட்டில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் அங்கே நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ ஜாலி ஜோசப்ங்கிற பேரில் யாருமே ஒர்க் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் உடனடியாக களத்தில் இறங்கி கேரளா வரலாற்றிலேயே முதல் முறையாக புதைக்கப்பட்ட 6 உடல்களை தோண்டி பிரேத பரிசோதனை பண்ணி ஜாலி ஜோசப்பை கைது பண்ணுறாங்க. இனி தப்பிக்க முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறம் ஜாலி ஜோசப் தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. இப்படி ஒரு மனித ஜென்மமான்னு நினைக்கிற மாதிரியான செயலை செஞ்ச இந்த ஜாலி ஜோசப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சிருந்தா சரியா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை காத்திருங்க.